பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு சமாதானம். தொடர்ந்து இந்த சேனலில் வீடியோவை காண லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க செய்திக்குள்ள போகலாம். சங்கீதம் 23:1 முதல் வாக்கியத்தை வாசிப்பதற்கு கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட துதிக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் எங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக தாங்க. தேவையோடு வந்திருக்கிறார்கள், தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய வெளியேற பெற்ற நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வெளிச்சத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு ஆண்டவர் பேசும், இணைப்படும், உம்முடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நல்லவர். 23 நீங்க பல முறைகள் வாசித்திருப்பீர்கள். பல பரிசுத்தவான்கள் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பேசியிருப்பார்கள். ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்ட அந்த வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுகிறேன். சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையில அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பனாக இருக்கின்றார் என்ற அந்த அழுத்தமான வார்த்தையை அவன் பதிய வைப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான தேவர்கள், தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் உலகத்தில் உண்டு. நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன், தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் பின்பற்றுகிற அவன் குல தெய்வம் 5 தெய்வங்கள் உண்டு என்று சொன்னேன். அவன் கொற்றவை, வர்ணன், அவன் மேயோன், அவன் முருகன், இன்னொரு கடவுள் உண்டு. 5 கடவுளை நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் பின்பற்றிக் கொண்டு வருகிறார்கள். இந்தியா முழுவதும் அநேக தெய்வங்களை பின்பற்றிக் கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் நல்லவர். ஆனால் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில அவன் தெய்வங்களை அல்ல, அவன் தேவனை மட்டும் தனக்கு முன்பதாக வைத்திருக்கிறான். கர்த்தர் நல்லவராகத்தான் சங்கீதத்தில் வாசிக்கிற பொழுது, கர்த்தரை எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன் என்ற ஆணித்தரமான வார்த்தையை அவன் தன் நாவினால் அறிக்கை செய்து அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். நீங்களும் நாமும் உங்க உள்ளத்தில் ஒரு கேள்வி அடிக்கடி எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறோம். கர்த்தர் விரும்புகிறார். நானா கடவுளை தெரிந்து கொண்டேன்? இல்லை. யோவான் 15:16 வாசிக்கிற பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐயா, மற்ற கடவுளுக்கும் இந்த தேவனுக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற தெய்வங்களுக்கும் நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவருக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற ஜனங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய தேவன் யார் என்பதை நான் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஆராதிக்கிறவர், நான் சேவிக்கிறவர், நான் உயர்த்துகிற என்னுடைய ஆண்டவர் யார் என்பதை நான் அறிந்து கொண்டால்தான் என்னுடைய முடிவும் என்னுடைய எதிர்காலம் இந்த என்னால் புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 48:14 வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு அறிமுகமான ஒரு வார்த்தை வாசிக்கலாமே. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற ஆண்டவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மனிதனுக்கு மரணமே கிடையாது. நம்புறவங்க அவன் சொல்லப்பே, மனிதனுக்கு அது ரட்சிக்கப்பட்டாலும் சரி, ரட்சிக்கப்பட விட்டாலும் சரி, மனிதனுக்கு மரணமே கிடையாது. ஆவில சரீரத்தில் பார்த்தால் மனிதனுக்கு மரணமே தவிர ஆவியில மரணமே கிடையாது. கர்த்தர் நல்லவர். அகலத்தான் வார்த்தை சொல்லி, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் அவர் என்னுடைய தேவன், என்னை நடத்த வல்லமையுடைய ஆண்டவராக இருக்கிறார். அவர் சொல்ல முடியுமா? ஐயா, கர்த்தரை நம்பி அவரே என்னுடைய மேய்ப்பர், என் வாழ்க்கையை நான் அவருடைய கையில ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆண்டவர் நல்லவர். தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், சங்கீதம் 22 ஆண்டவருடைய பாடல்களை குறித்து பேசுகிற சங்கீதம், சிலுவை மரணத்தை பேசுகிற சங்கீதம். 30:31 இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் மூலமாய் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பேசுகிற ஒரு சங்கீதம். 23 தாவீதின் வாழ்க்கை மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி தருகிற ஒரு சங்கீதம். அவன் சொல்ல முடியும், அல்லேலூயா. தேவனை பார்த்து சொல்கிறான் தாவீது, இவர் என்னுடைய தேவன்,
ஆண்டு எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னா சங்கீதம் 23:2 வாசிக்கும்படி கேட்கிறேன். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்கிற தாவீதுடைய வாழ்க்கையில அவன் கரத்தை பிடித்துக் கொண்ட ஆண்டவராகிய தேவன் அவனை முதலாவது பசுமையான புல்வெளியிலே நடத்துகிற ஒரு மேய்ப்பராக இருந்தார். கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்கிற தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் கரத்தை பிடித்துக் கொண்ட ஆண்டவர் முதலாவது அவனை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறது. அப்ப புல் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பச்சை பசையா இருக்கும். அப்ப பச்சை என்பது ஒரு பசுமைக்கு அடையாளம். ஆண்டவர் நல்லவர். தாவீதை கரம்பிடித்த ஆண்டவர், ஏழை இடங்களை கரம்பிடித்த ஆண்டவர் அவன் பசுமையான புல்வெளியிலே நடத்துகிற நல்ல ஒரு ஆண்டவராக இருந்தார். கர்த்தர் நல்லவர். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன், ஆடுகளுக்கு பின்னாக போய் கொண்டிருந்தவன், அவன் உடன் பிறந்தவர்கள் யுத்தம் செய்யக்கூடியவர்கள். தாவீதோ ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தவன். ஆனா ஆண்டவர் நல்லவர். தாவீதை கரம்பிடித்த தேவனாய கர்த்தர் அவனை முதலாவதாக புல் உள்ள இடங்களில் வழி நடத்துகிற நல்ல ஒரு ஆண்டவராக இருந்தார். கர்த்தரை வைத்து சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிற நல்ல ஒரு ஆண்டவர். ஐயா, ஆண்டவர் அறிந்திருக்கிற நீங்கள் நானும் வறட்சியிட பாடி வளைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க நல்ல ஒரு ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். யோவான் சொல்கிற பொழுது, யோவான் 10:9 வாசிக்கிற பொழுது நான் திரும்ப சொல்கிறேன், வசனம் தான் உங்களை ஆசீர்வதிக்கும், வார்த்தை தான் உங்களை ஆசீர்வதிக்கும். யோவான் 10:9 வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தார் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று நல்ல கவிஞர் மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி அவன் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். நானே வழி. எத்தனையோ தெய்வங்கள் சொல்லப்பட்டாலும் ஐயா நான் தாயா வழி. என் வழியாய் ஒருவன் உள்ளே வருகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஒரு மேய்ச்சல் உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு, ஒரு மகிமை உண்டு, ஒரு மேன்மை உண்டு. அதே அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் நல்லவர். 10:15 வாசிக்கிற பொழுது அவைகளுக்கு என் ஜீவனையை நான் கொடுக்கிறேன். வாசிக்கலாம். நான் எனக்கு அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டிருக்கிறேன். ஆடுகளுக்காக நல்ல கையை தட்டியாமல் சொல்ல முடியும். அல்லேலூயா. என்னுடைய ஆடுகளுக்காக, நான் அறிந்திருக்கிற ஆடுகளுக்காக, என்னை அறிந்திருக்கிற ஆடுகளுக்காக என் ஜீவனையை கொடுக்கிற என்று யார் யார் சொல்ல முடியும்? இன்றைக்கு தெய்வங்கள் சொல்லப்படுகிற எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, தேவர்கள் உண்டு. மனிதனுக்காக மறித்தவர் ஒருவர் உண்டா? சொல்ல முடியுமா? ஆனா இவரோ இந்த பூமியில வந்து நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக எனக்காக மறித்த நல்ல ஒரு ஆண்டவர். ஆமென் சொல்ல முடியும். அல்லேலூயா. அதற்கான அப்போஸ்தலர் பணி 3ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிற பொழுது அவர் மூலமாய் நமக்கு வரக்கூடிய தெய்வீகமான ஆசீர்வாதம் 3ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிற பொழுது அவர் உங்கள் எல்லாரையும் பொல்லாததிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவர் அனுப்பப்பட்டார். நல்லவர். என கண்கள் திறந்தடைய பிள்ளையே, எத்தனையோ பேர் இருக்கிற பொழுது ஆண்டவர் தம்மை எழுப்பி உங்களுக்கு அனுப்பப்பட்டார். ஏன் சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக உங்கள் வாழ்க்கையில மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப கரம் பிடித்த ஆண்டவர் அவனை பசுமையான புல்வெளியில் நடத்தி கொண்டிருக்கிற வேளையிலே சற்று பார்க்கிறார். தன்னுடைய ஆடு தாகமாக இருப்பதை அறிந்து கொண்ட ஆண்டவர் சங்கீதம் 23 அதே இடத்துல வாசிக்கிற பொழுது ஆண்டவர் நல்லவர். அவனை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து முடித்த பின்பு நல்ல கவிதை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். என் வாழ்க்கையில திருப்தி, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வந்தவுடனே அடுத்த கட்டம் அவன் கர்த்தர் நல்லவர், என்னை அறிந்திருக்கிற என்னுடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன். இனி அடுத்த வாழ்க்கையில திருப்திகரமான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறேன். அமர்ந்த தண்ணீர். அவன் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நான் இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போது சொன்னேன், அவன் அவாந்த வழிகளில் ஆறுகளையும் வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குற ஆண்டவர். வழி இல்லை,
வழியை உண்டாக்குவதனால அங்கே ஆறுகள் வரும் என்று சொல்லி இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் என்று சொன்னேன். எத்தனையோ பள்ளத்தாக்கு வந்த பொழுதும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். அவன் சொல்ல முடியுமா? ஆண்டவர் நல்லவர், கரமளித்த ஆண்டவர், பசுமையான புல்வெளியில் நடத்துகிற ஆண்டவர், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் அவனை விடுகிற ஒரு நல்ல நிலையை பார்க்கிறோம். அந்த நதிக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர் சொன்னா, எசேக்கியேல் 47 அதிகாரம் 9 வசிக்கிற பொழுது அதுக்கு பேர் ஜீவன் உள்ள நதி. 47 9 வசிக்கிற பொழுது சம்பவிப்பது என்ன என்றால், இந்த நதி போகுமிடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணியாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்க வந்தபடியினால் மச்சங்களும் உண்டாயிருக்க. நல்ல கவனியை பாருங்க. ஆண்டவர் நல்லவர். தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஜீவன் நதி ஆண்டவர் நல்லவர். அது ஜனங்களை ஆசீர்வதித்து வாழ்க்கையை அற்புதம் செய்யக்கூடிய ஆசீர்வாதமான ஒரு நதி. கரங்களை பிடித்துக் கொண்டார், பசுமையான பாதைகளை கர்த்தர் வழி நடத்தினார். வழிநடத்திக் கொண்டிருக்கிற பொழுது அந்த ஆட்டினுடைய நிலையை அறிந்து கொண்ட ஆண்டவர் அதற்கு ஜீவன் தண்ணீர் தேவை என்பதை அறிந்து கொண்டபடினால அந்த ஜீவன் தண்ணீரை கொடுப்பதற்காக தேவன் அந்த பாதைகளை வழிநடத்தினார். வேதத்தில் வாசிக்கிறோம், நியாயாதிபதி 15:19 வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு தெய்வீகமான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில கலைப்படைந்து போய் சோர்ந்து போன நிலை அதனுடைய வாழ்க்கையில ஆண்கள் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். நியாயாதிபதி 15 அதிகாரம் ஆமென் 19 வாசிக்கிறேன். ஒரு வாசிங்க. அப்பொழுது தேவன் லேகியுள்ள பள்ளத்தாக்கை விளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த பொழுது அவன் உயிர் திரும்ப. நல்ல கையை கட்டி அவன் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அப்போ பள்ளத்தாக்கு இருந்தது, பசுமையான புல்வெளி வந்தது. ஆண்டு பள்ளத்தாக்கை பிளந்தவுடனே ஜீவன் நதி வந்தவுடனே இப்போ இவன் குடித்தான், இவனுக்குள் ஜீவன் வந்தது. தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜீவன் வந்தது. அவன் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இந்த ஜீவன் நதியாகிய இந்த அமர்ந்த தண்ணீர் அவன் காணப்பட்ட அந்த சூழ்நிலையிலே தாவீதுக்குள் ஜீவன் வந்த பொழுது ஆண்டவர் நல்லவர். அந்த அமர்ந்த அந்த பள்ளத்தாக்காக அந்த தண்ணீர் நதியானது இப்பொழுது சற்று சலசலப்புடன் மாற ஆரம்பிச்சு. அவன் நியாயாதிபதியிலே சிம்சோன் மட்டும் தண்ணீரை குடிக்கவில்லை. அது தண்ணீரை காக்கின்ற ஒரு கூட்டம் இப்போது புறப்பட்டு வருகிறது. சங்கீதம் அவன் 13:23 4 வாசிக்கிற பொழுது அந்த தண்ணீருடைய பள்ளத்தாக்குக்கு ஒரு பேர் வைக்கப்படுது. என்ன பேர் சொன்னா, இருளின் பள்ளத்தாக்கு. என்ன பேரு? இருளின் பள்ளத்தாக்கு. ஐயா, ஆண்டவர் கரப்பிடித்தார். பசுமையான பாதை நடத்தி கொண்டு வருகிறார். நடத்தி கொண்டு வருகிற வேளைகளே ஆண்டவர் அவனுக்காக பள்ளத்தாக்குகளை கத்தர் பிளந்தார். பள்ளத்தாக்கள் பிளக்கப்பட்ட அந்த இடத்துல அவனுக்கு கத்தர் நதியை கொண்டு வந்தார். அந்த நதியை அவன் குடித்த பொழுது அவனுக்குள் ஜீவன் வந்த பொழுது ஆண்டவர் நல்லவர். சத்துருக்கள் சுற்றி பார்க்கிறார்கள். அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த ஆசீர்வாதத்தை இவன் அனுபவிக்க கூடாது என்று சொல்லி அந்த பள்ளத்தாக்கு ஒரு இருளின் பள்ளத்தாக்காக அது மாறிக்கொண்டு வருவதை பார்க்க முடியும். அந்த பள்ளத்தாக்கு இன்னொரு பேர் வைக்கப்படுது, மரண பள்ளத்தாக்கு. நல்ல ஒன்று இருளின் பள்ளத்தாக்கு, அது மரண பள்ளத்தாக்கு. இந்த மரண பள்ளத்தாக்கு எப்படி வருகிறது? 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வாசிக்கிற பொழுது 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வாசிக்கிற பொழுது தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் நல்ல கவனிக்க. தாவீதோடு கூட இருந்த சத்துருக்கள் தாவீதின் ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே சத்துருக்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். கர்த்தர் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து விட்டார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அபகரிக்க வேண்டும், அதை நம்ம சுதந்திரிக்க வேண்டும். ஆகையால் முதலாவது இருளை அனுப்புகிறோம். இரண்டாவதாக அந்த இருளின் பள்ளத்தாக்கை பார்த்து அது மரண பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுது. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் நம்ம தடுமாறுகிறோம். அந்த பள்ளத்தாக்குக்கு தாவீது ஒரு பேரை வைக்கிறார். என்ன பேர் என்று சொன்னா, ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 84
நம்ம எவ்வளவோ அழுந்திருப்போம். இதற்காகத்தான் ஆண்டவர் என்னை அழைத்தாரா? இதற்காகத்தான் என்னை தெரிந்து கொண்டாரா? நான் நல்லா தானே இருந்தேன். ஆண்டவரை தேடுவதற்கு முன்பதாக இன்னைக்கு நான் ஆண்டவரை தேடி வந்ததுனால நான் இருளில் இருக்கிறேனே, பள்ளத்தாக்குக்குள் இருக்கிறேனே, அது அழுகின் பள்ளத்தாக்க இருக்குதே. இதற்காகவா தேவன் என் கரத்தை பிடித்து நடத்தினார் என்ற ஒரு கேள்வி அடிக்கடி இந்த உள்ளத்தில் எழுதுவதை தேவன் அறிந்திருக்கிறார். நான் ஏன் விசுவாசியானேன்? நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன்? நான் ஏன் சபைக்கு வந்தேன்? நான் ஏன் தேவனை அறிந்து கொண்டேன்? ஏன் வாழ்க்கை, ஏன் இந்த பள்ளத்தாக்கு, ஏன் இந்த அழுகை, ஏன் இந்த வேதனை என்று அடிக்கடி இந்த வாழ்க்கையை கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. இந்த பள்ளத்தாக்கை நீங்கள் மாத்திரமல்ல, இந்த பள்ளத்தாக்கை முதலாவது கடந்தவர் ஆண்டவராகிய தேவன் கடந்தவர். கல்வாரி சிலுவையிலே எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளே, காரணம் சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளைகளே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு சொல்கிற அந்த நிலையிலும் அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார் வாசிக்கிறோம். எல்லாராலும் கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலைகளே வேதனை என்றால் அவருக்கு தெரியும், பாடு என்றால் அவருக்கு தெரியும். உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற நல்ல ஒரு ஆண்டவர் சொல்ல முடியும். ஆண்டவர் நல்லவர். இந்த இடத்துல தான் அநேக சோர்வடைந்து பின்வாங்கி போய்விடுகிறார்கள். போதும் ஆண்டவரே, பாடு போதும், நெருக்கம் போதும், பிரச்சனை போதும், இனிமேல் நான் ஒரு கிறிஸ்துவனாக, கிறிஸ்துவுக்கு உரிய பிள்ளையாக வாழ்வது முடியாத ஒரு காரியம் சொல்லி உலகத்தை தேடி ஓட ஆரம்பிச்சு நல்லவர். ஆனால் சங்கக்காரன் நல்ல கவனிங்க, தன்னை கரம்பிடித்துக் கொண்டவர் யார் என்பதை சங்கீதக்காரன் அறிந்து கொண்டான். அறிந்து கொண்ட அவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். சங்கீதம் 23 அவன் நாள் வாசிக்கிற நான் மரணையுடன் பள்ளத்தாக்கில் நடந்தால் நான் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவனி நல்ல கையை தட்டி அவன் சொல்ல முடியுமா? தேவனி என்னோட நான் போனவாரம் சொன்னேன், சமைச்ச நேரத்தில் அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுத்தான். ஆனால் தாவீது அப்படி அல்ல. வாழ்க்கை நெருக்கம், போராட்டம், பிரச்சனை எல்லாம் வந்த பொழுதும் அவன் கர்த்தரையே சார்ந்து வாழான். பிரச்சனையை பார்க்கிறான். அந்த பள்ளத்தாக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அது தேவன் கொடுத்த பள்ளத்தாக்கு. சத்ரு அந்த பள்ளத்தாக்கை மூடி தனக்குள்ளே மாற்ற வேண்டும் என்று விரும்பின பொழுது அது இருளின் பள்ளத்தாக்காக மாறுகிறது. அது மரண பள்ளத்தாக்காக மாறுகிறது. அது அழுகையின் பள்ளத்தாக்காக மாறுகிறது. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நடுவிலையும் தாவி சொல்கிறான், என் தேவனே, என்னுடைய தேவன், என்னோடு கூட இருக்கிறேன். யெகோவா ஷம்மா. அப்போது பார்க்கிறான், அவன் கண்ணுக்கு ஒரு அதிசயமான காரியத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். தொடர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது. நல்ல கவிதை பாருங்க. தாவீது விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்த உடனே கர்த்தருடைய கரத்திலே ஒரு ஒன்றை பார்க்கிறான். அதுக்கு பேரு கோல். நல்ல கையில் ஒரு பேனா இருக்குதான் கோல். அந்த சொல்லுவோம், இப்படித்தான் கோல் இருக்கும். கத்த நல்லது. 5 அடி 6 அடி உயரம் இருக்கும். இந்த பேனா எப்படி இருக்குதோ அதே போல இருக்கும். என்ன இது கொஞ்சம் ஒடுங்கி இருக்குது, அது கொஞ்சம் வெளியே பார்த்து நான் நீண்டு கொண்டு இருக்கும். கொஞ்சம் சிறுசா இருக்கும். 6 அடி உயரம் இருக்கும். கட்ட நல்லவர். மரத்துக்கிடையில் இது கோலை வைத்து கீழே விடுத்து அவன் நாட்களிலே அந்த மரத்தில் இருக்கிறதான காய்களை பறித்து ஆடுகளுக்கு கொடுப்பது வழக்கம். அப்ப இந்த கோல் அவனுக்கு தெரியும், ஒரு பரிச்சயமான ஒரு கோல். ஏன்னா அவன் வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் வந்தது. ஆண்டவராகிய தேவன் அந்த கோலை பயன்படுத்தி அவன் வாழ்க்கையை அற்புதமான காரியத்தை செய்தார். அவன் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஆண்டவன் நல்லவர். அந்த கோல் அவனுக்கு தெரியும். அந்த கோல் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. மோசே பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ ஏன் படுகிட்டே இருக்க? கோலை நீட்டு, கரத்தை உயர்த்து, கோலை நீட்டு, கடலை கண்டா பிளவுகளை சொல்லி வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆண்டவன் நல்லவர். அவன் தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் பார்க்கிறான் அந்த கோல் அவன் கர்த்தருடைய கையை இருப்பதை பார்க்கிறான். ஆண்டவன் நல்லவர். திடீர்னு கோல் எப்படி மாறும்னா, நாளைக்கு வாசிங்க, நான் மரணையுடன் பள்ளத்தாக்கிலே நடந்தால் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் அவர் நல்ல கவிதை. இப்படி இருந்த கோல் எப்படி ஆகிட்டு இப்படி கோல் அப்படியே மாறும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதோ, எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன் அப்படி அல்ல. இந்த கோல் அப்படியே கொஞ்சம் மாற்றப்படுது. ஐயா ஒன்றுதானுங்க, அதை மாற்றப்பட்டால் என்ன? இரண்டுமே ஒன்றுதானே? இல்லை. இது கர்த்தருடைய கட்டளை கோலாக இருக்கிற வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம், என் வாழ்க்கையில மேன்மை. ஆனா அந்த கோல்
அவன் யுத்தம் செய்வதற்காக எனக்காக அமைக்க நல்லவர் சத்துருக்களை சிதறடிக்க ஆண்டவர் நல்லவர். எப்பொழுதுமே மேய்ப்பனுடைய கையில ஒரு கோல் இருக்கும். அது இப்படி இருந்தா ஆட்டுக்கு பாதுகாப்பு, ஆடுடைய தேவை சந்திக்கப்படுகிற ஒரு நேரம். ஆனா இப்படி மாறினா அந்த ஆடை பட்சிக்க வருகிறவர்களுக்கு எதிராக அந்த மேய்ப்பன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டுமானா யாத்திராகமத்தில் மோசேக்கு சொன்ன ஒரு வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாமே. ஆண்டவர் நல்லவர். யாத்திராகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 2 - 3 வரைக்கும் வாசிக்க கேட்கிறேன். மேலும் தேவன் மோசேயை நோக்கி நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனம் ஆனேன். நல்ல கவனிங்க. ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் அவன் நல்ல கவனிங்க. 3 பிதாக்கள் பெற சொன்னார். 1 ஆபிரகாம், 2வது ஈசாக்கு, 3வது யாக்கோபு. இந்த 3 பேருக்குமே ஆண்டவர் உன்னதமானவர் எல் ஷடாய் என்ற நாமத்தினால் பயன்படுத்தப்பட்டார், அறியப்பட்டார். இப்போது மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தப்பட்ட அவர் சொல்றார், நான் இனி உன்னதமானவர் அல்ல, நான் எல் ஷடாவும் அல்ல, நான் யெகோவா என்ற நாமத்தையே ஒரு தேவனாக நான் வெளிப்பட போறேன். நல்ல கைகளை அவர் சொல்ல முடியுமா? ஆண்டவர் நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அகலத்தான் கட்ட தெளிவாக சொன்னால் அவன் அதே அதிகாரத்துல 1 வசனத்தில் கேட்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்வதை நல்ல கவனிங்க, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்போது காண்பாய் என்று சொன்ன அதே தேவன் சங்கீதம் 23 தன்னை எடுத்து வருகிற அந்த இருளின் பள்ளத்தாக்குக்கு விரோதமாக, அந்த மரண ஆவிகளுக்கு விரோதமாக, அந்த அழுகின் பள்ளத்தாக்குக்கு விரோதமாக தேவனுடைய கரம் உயர்த்தப்படும். அவன் சொல்றேன் அதே நல்ல கையை தட்டி அவன் சொல்லப்பட்டாமே. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நமக்கு மகிமை கரம் உண்டாவதாக. ஆண்டவர் நல்லவர். இப்போது கர்த்தர் சொல்கிறார், தாவீதே உன்னை கரைபிடித்துக் கொண்ட உன்னுடைய ஆண்டவர் யார் என்பதை நீ காணப்போகிற ஒரு நேரம். கர்த்தர் நல்லவர். உன்னை கரைபிடித்தவன் பசுமையான புல்வெளிகள் நடத்துகிற ஆண்டவர் மாத்திரமல்ல, பள்ளத்தாக்கை பிளக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, தன்னை கொடுக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, உனக்கு விரோதமாய் வரக்கூடிய சத்துருக்களை நிரூபணமாக்குற சர்வவல்லமையுள்ள தேவன் என்பதை நீ உன் வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் சொல்லுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். தேவனுடைய கரம் அங்கே உயர்த்தப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவர். அங்கே வாசிக்கிறோம். சங்கீதம் 23:5 வாசிக்கிறோம். என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஓ நல்ல கையை தட்டி அவன் சொல்லுவான். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீ எனக்கு ஒரு பக்தி ஆயத்தப்படுத்தினீர். எப்படியே சத்துருக்கள் மாறினது? ஏன்னா தேவன் தம்முடைய கரத்தை உயர்த்தினார். தேவன் தம்முடைய கரத்தை உயர்த்தினார். ஆண்டவர் நல்லவர். சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தை வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது காண முடியும். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 6-7 வாசிக்கும்படி கேட்கிறேன். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிறேன். 10,000 பேருக்கு நான் பயப்படுவேன். கர்த்தாவே எழுந்தருளும். என் தேவனே என்னை ரட்சியும். நீ என் பகைஞர் எல்லாரையும் தாடையில் அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டு. ஒரு முடிவை குறித்து பேசுகிறது. எந்த தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் வந்ததோ, எந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழுகை பள்ளத்தாக்கு வந்ததோ, அந்த கரத்தை பிடித்துக் கொண்ட ஆண்டவரை கைவிடவே இல்லை. திரும்ப சொல்கிறேன், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்த ஒரு ஆண்டவர் சூழ்நிலையை பார்த்து கைவிட்டு போகிற ஆண்டவர் அல்ல. அவன் சூழ்நிலைகளை மாற்றுகிற நல்ல ஒரு தேவன். அவன் சொல்ல முடியுமா? 14 வயது இளமையில தேவை நடுவிலுக்கு சொர்க்கத்தை நோக்கி பார்த்த பொழுது என்னை சந்தித்த என்னுடைய ஆண்டவர் என் வாழ்க்கையை கொடுத்த வாக்குத்தத்தம் அதுல ஒன்று இன்றைக்கு நான் மறக்காமல் பசுமையா இருக்கிறேன். அந்த வார்த்தை தான் 2021ஆம் ஆண்டிலே நான் இவைகளை உன் வாழ்க்கையை செய்வேன் என்று திரும்ப சொன்னார்.
இளமையிலே 14 வயதிலே அதிகாலை ஜெபத்திலே அவனை ஆராய்த்துக் கொண்டிருக்கிற பொழுது தரிசனமான ஆண்டவர் ஒரு வார்த்தையை என் வாழ்க்கையில் கொடுத்தார். அப்பொழுது அந்த வார்த்தை பைபிள் இருக்கிற தெரியவே தெரியாது. சங்கீதம் 31:15 வாசிக்கிற பொழுது, சங்கீதம் 31:15 வாசிக்கிற பொழுது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்கள் கைகளுக்கும் என்னை தப்புவிக்க நல்ல ஆண்டவர். நல்ல கவனிங்க, என்னுடைய காலங்கள் உங்களுடைய கையில் இருக்குது ஆண்டவரே. உங்களுடைய கையில் இருந்து பறிக்க இந்த உலகத்தில் எந்த கொம்பனால முடியாது, எந்த மனுஷனால முடியாது. ஆண்டவர் நல்லவர். தாவீது சொல்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறபடியால் அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும். எனக்கு விரோதமாய் 14 பேர் எழுந்து வந்தாலும் அவைகள் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன் சொன்னால், நான் கரம் பிடித்திருக்கிற என்னுடைய ஆண்டவர், ஏன் கரத்தை பிடித்திருக்கிற என்னுடைய ஆண்டவர் எல்லாவற்றை காட்டிலும் அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் என்னை மேன்மைப்படுத்த வல்லமை உடையவராக இருக்கிறார். என் காலங்கள் ஆண்டவரே, அது உங்களுடைய காலத்தில் இருக்கிறது. சில பேர் பிள்ளைகள் தன்னுடைய காலத்தை தன் கையில வச்சுட்டே ஓடிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், உங்க எதிர்காலத்தை கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்து. சில வாலிபர்கள் சொல்லுவோம், கர்த்தர் கையில போட்டு கொடுக்க கூடாது, நம்ம கொடுத்துட்டா நம்ம இன்பமா வாழ முடியாது. நான் சொல்றேன், கர்த்தருடைய கையில ஒரு மனுஷன் கொடுத்தாத்தான் அவன் இன்பமாகவே வாழ முடியும் இந்த உலகத்தில். அந்த வல்லவர் தாவீதுடைய வாழ்க்கையை, தாவீது தன்னுடைய தேவனை கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்தவருடைய வாழ்க்கையை கர்த்தர் கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ள வல்லமை உள்ளவராக இருந்தார். சத்துருக்கள் வந்த பொழுதும் சத்துருக்களை ஆடையினால் தகர்த்துப்பட்ட அதே தேவன் இப்போது அந்த பள்ளத்தாக்கின் நடுவில் மரணங்களுடைய பெயர் மாற்றப்பட்டது, இருள் மாற்றப்பட்டது, அழுகை பள்ளத்தாக்கு மாற்றப்பட்டது. இப்பொழுது அந்த பள்ளத்தாக்கு ஒரு வெற்றியின் பள்ளத்தாக்காக மாற்றப்பட்டது. ஏன் சொன்னால், அங்கே ஒரு பட்டாபிஷேகம் நடத்தப்படும். யாருக்கு? தன் கரம் பிடித்துக் கொண்ட தாவீதுக்கு தன் சத்துருக்களின் மத்தியிலே தேவன் அவன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம். அந்த வார்த்தை வாசிக்கிறோம், ஆண்டவருடைய அபிஷேகம் அவன் மேல இறங்கி வந்த பொழுது அது எப்படி இருக்குன்னா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 84:6 வாசிக்கிற பொழுது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மழையும் நல்ல கவனிக்க நல்லவர். கடந்த அந்த பாதைகள வாழ்க்கையிலே உங்கள் குளங்கள் வறண்டு போயிருக்கலாம், அந்த குளம் இருந்தது, ஆண்டவர் நல்லவர். அது மழையும் இருந்தது. ஆனால் சத்துருவினுடைய சீற்றத்தினாலே அந்த பள்ளத்தாக்களே, அந்த குளத்திலே மலையில் அவன் போனதை கர்த்தர் நல்லவர். அந்த அழுகை பள்ளத்தாக்களை கர்த்தர் காரியத்தை நடப்பிக்கிறார். அவன் ஆரம்பிக்கிற பொழுது அவனுடைய வாழ்வு வருகிற வார்த்தை, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பு. நல்ல கையத்தட்டி அவர் சொல்லுங்க பல்லேயா. ஐயா, தாவீது மாத்திரமல்ல, உங்கள் குளத்தையும் நிரப்ப தேவன் புண்ணியவராக இருக்கிறார். உங்க குளம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த குளத்தை நிரப்ப அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நீங்க ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்க வெட்டி வச்சிருந்தா அதையும் நிரப்ப, இல்ல ரொம்ப ஆழமா வச்சுக்கணும், அந்த குளத்தையும் அவரால் நிரப்ப அவரால் முடியும். நம்ம சொல்லுங்க அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் சொன்னார், மழையும் காற்றையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். அப்போ என்னுடைய ஆண்டவர் என்னை நிரப்புகிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர். என் அழுகையின் பள்ளத்தாக்கை நான் கடந்து தேவனுடைய மகிமையை அனுபவிக்கும்படி எனக்கு உதவி செய்த நல்ல ஒரு ஆண்டவர். அந்த வார்த்தை எப்படி முடிகிறது? மழையும் குளங்களை நிரப்பும். அடுத்த வார்த்தை வாசிக்கிறது, நல்ல கவனிங்க, அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவார்கள். கர்த்தர் அவர் தேவன் கரம் பிடித்துக் கொண்ட தேவனாய கர்த்தர் உங்களை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. நீங்கள் பலவீனம் அடைந்திருந்தாலும் உங்களை பலப்படுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவன் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஐயா, தாவீதை கரம் பிடித்துக் கொண்ட ஆண்டவர் அவரை கைவிடவில்லை. சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாய் வந்த பொழுதும் அந்த அழுகையின் பள்ளத்தாக்களை அவர் அவனோடு கூட இருந்தார். நீங்க பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், நெருக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை விட்டு கைவிடவில்லை. அவருடைய கை, உங்களை பிடித்த கை உங்களை விடவே இல்லை. அந்த அவை உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது.
உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் உனக்கு ஒரு பட்டாபிஷேகத்தை செய்வதற்கு அவர் ஆயத்தமான ஒரு தேவனாக இருக்கிறார். இனி உன் வாழ்க்கையில தோல்வி அல்ல, உன் வாழ்க்கையில வெற்றிகளைக்கான கர்த்தர் உதவி செய்வார். உன் பாத்திரம் நிரம்பி வழிய ஆமென். கர்த்தர் உதவி செய்ய வல்லவர். இந்த நிரம்பி வழிகிற இந்த வார்த்தை ஆதியாம் 22 பயன்படுத்தப்பட்டது. யெகோவா ஈரே கர்த்தர் நல்லவர். தேவை எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள கர்த்தருடைய பர்வத்தில் எல்லா தேவையும் பார்த்துக் கொள்ளப்படும். அந்த தேவனாய் கர்த்தர் உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவார். இந்த சூழல் எல்லாவற்றையும் பார்த்த தாழ்வு திரும்ப சொல்கிறார், கரம் பிடித்த ஆண்டவர் என் சத்துருக்களின் மத்தியில் எனக்கு பட்டாபிஷேகத்தை கொடுத்தார். அங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13 வாசிக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களை கடந்து போவதல்ல, வாழ்க்கையில நிரந்தரமாய் இருக்கும்படி கர்த்தர் விருப்பப்படுகிறார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13 வாசிக்கிற பொழுது அப்படி சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மீது வந்து இறங்கி இருந்த நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஐயா அவன் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறான். சபையில் இறங்கினார், விலகிட்டார். ஆனா தாவீதுடைய வாழ்க்கையிலே இறங்கின அந்த ஆவியானவர் அவர்களுக்கு தங்கியே இருந்தார். கரம் பிடித்து இருக்கிறவருடைய ஆண்டவர், உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த உங்களுடைய ஆண்டவர் விலகுவதில்லை. உங்க வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கலாம், அந்த சித்தத்தின் திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக உங்களை அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவன் சொல்லுங்க பாப்பா ஹல்லேலூயா. தாவீது தன் வாழ்க்கையில் சொல்லுகிறான். தாவீது சொல்லுகிற 3 முக்கியமான வார்த்தைகள் சங்கீதம் 24 வாசிக்கிறது. முதலாவதாக ஆமென் 23 6 வாசிக்கிறது. நல்ல கவனியே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். 2 வார்த்தையை சொல்ல, ஒன்று என்னது நன்மை, 2வது என்னது கிருபை. அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடர்ந்து சொன்னா ஆண்டவர் உங்களை சும்மா விடுவாரா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 22 வாசித்தம் அல்லவா? 22 வாசிக்கிற பொழுது உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா என்கிற ஆண்டவர் அல்ல, அற்பமா என்கிற ஆண்டவர் அல்ல. தாவீது சொல்கிறான், உபத்திரவத்தின் வழியாய் வந்த தாவீதுடைய வாழ்க்கையில என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருபை தொடரும். உங்க வாழ்க்கையில நெருக்கத்தை சந்திக்க நீங்க உங்க வாழ்க்கையில நல்ல வார்த்தைகளை பேசி பேசி நீங்க பழகணும். தோல்வியான வார்த்தைகளை கேட்பீங்க, தோல்வியான சத்தம் உங்க காதுல தொனிக்கும். அவைகளுக்கு நீங்க செவி கொடுக்காம இல்ல, என்னை குறித்து என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறும். அவன் சொல்ல அல்லேலூயா. அதனால்தான் சவுல் தன் வாழ்க்கையில நெருக்க வருகிற பொழுது மனுஷ சத்தத்தை கேட்டு கேட்டு பழக்கப்பட்ட அவன் உடனே அவன் வழி செலுத்தினான். தாவீது தேவ சத்தத்தை கேட்டு கேட்டு பழக்கப்பட்ட அவன் ஜனங்கள் கல்லறிந்து கொல்ல வரப்போற அந்த சூழலிலும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன, நான் இந்த தந்தை பின்தொடரவா வேண்டாமா என்று சொல்லி தேவ சமூகத்தில் பெற்றார். அப்போ உங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவன் உங்களுக்கு என்ன சொல்கிறார், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது நல்லவர், அந்த வார்த்தைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உரிமையாக்கிக் கொண்டு என்னுடைய ஆண்டவர் என்னை குறித்து சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் 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 சொல்லியிருக்கிறபடினாலே நான் பலத்தின் மேல பலனடைவேன். நாம சொல்லுங்க அல்லேலூயா. நான் பலத்தின் மேல பலனடைவேன், பலத்தின் மீது பலனடைந்து ஆமென். அடுத்த ஒரு வார்த்தை வாசிக்கிறோம், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய். அவர் நல்ல கவிஞ கர்த்தர் காத்தை பிடித்துக் கொண்ட கர்த்தர் பசுமையான புல்வெளியில் நடத்தி அமர்ந்த தன்னிடண்டே அவனை கொண்டு போய்விட்டு அவர் வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுத்து இப்பொழுதும் அவன் வாழ்க்கையில பட்டாபிஷேகத்தை கொடுத்த பொழுதும் இப்பொழுது அவன் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கொண்டிருக்கிற வேளையில அவன் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக. அந்த பள்ளத்தாக்களை சபை கிடையாது சொல்லி பார்ப்போம். அந்த பள்ளத்தாக்களை கட்ட சபையை உருவாக்கி அந்த சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தாவீதை கர்த்தர் அனுகூலம் பண்ணினார். நல்லவர். யாக்கோபு வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது ஒரு கட்டை எடுத்து தலையில வைத்து அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களே தேவன் அவனுக்கு தரிசனமானார். அப்போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், ஈசாக்குடைய தேவன், நான் உனக்கு செய்வேன், நான் செய்யப்போற காரியத்தை செய்து முடிக்கும் அளவுக்கும் நான் உன்னை விட்டு விலக
தருவது இல்லை என்று சொன்ன பொழுது சாவாமி யாக்கோபு சொன்னான், இது தேவனுடைய ஸ்தலம், இந்த வீடு தேவனுடைய வீடாக மாறும். அவன் சொல்ல பாப்பாண்டே இந்த சொப்பனை அவனுக்கு கிடைக்கிற வரைக்கும் அர்த்தங்களை லூஸ். இந்த சொப்பனை யாக்கோபு கிடைக்கிற வரைக்கும் அடுத்த பேரு லூஸ். ஆனா அந்த சொப்பனை வாழ்க்கையில் வந்த பொழுது அந்த பிரச்சனையை பார்க்கல, இந்த தேவனுடைய ஒரு நல்ல கையை தட்டி அவன் சொல்ல பாப்பாண்டே இந்த கத்தருடைய இந்த வீட்டில் கத்தருடைய ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையார் ஆண்டு ஏன் உங்களை ஆசீர்வதிக்க சொன்னா, இந்த வீடு தேவனுடைய வீடாக மாறும், இந்த ஸ்தலம் தேவனுடைய ஸ்தலமாக மாறுவதற்காகத்தான் தேவன் உங்களை கரம் பிடித்து இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து இன்னைக்கு உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். சொல்ல முடியுமா? நீங்க எப்போதும் இந்த நிலையில் இருக்கிறவா இருப்பது இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் நீங்க தெளிவா சொல்லணும், என்ன ஆசீர்வதித்தது கர்த்தர், என் வாழ்க்கையில நன்மையின் கிருபைகளை தொடரும், என் வாழ்க்கையில தொட்டாலும் தொடர்ந்தாலும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன், சியோன் மலையில வந்து நான் காணப்படுவேன். அவன் சொல்லுவோம், இந்த வருஷம் நம்மோடு கூட ஓட்டத்தை ஆரம்பித்தவங்க நீங்க எத்தனையோ பேருக்கு உலகத்தில் இல்லை. ஆண்டவர் நல்லவர், உங்களோட கூட ஏற்பட கர்த்தர் இருந்தபடியால ஆண்டவர் நல்லவர். அவன் இன்றைக்கு இந்த பசுமையான இந்த ஆசீர்வாத பாதையில வழிநடத்தி கொண்டு வருகிறவர்கள் தான். சங்கீதம் 23:1 அந்த வாக்கியம் சொல்லும் பொழுது, நான் தாழ்ச்சி அடையேன் என்ற நல்லவர். உலக படியிடுவோமாக ஆண்டவர் அறிந்திருக்கிற பிள்ளைகளும் உங்க வாழ்க்கையை தாழ்ச்சி வந்திருக்கலாம். ஆண்டவர் நல்லவர். நான் திரும்ப சொல்றேன், வரப்போகிற நாட்கள் தேவன் உங்களுக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், மகிமையான நன்மையை வைத்திருக்கிறார். உனக்கு வரம் வைத்து கொண்ட ஆண்டவர் அமேன் பசுமையான புல்வெளியில் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தேவனாக கர்த்தர். அல்லேலூயா, ஆமென், ஆமென். உங்க ஆத்தும தாகத்தை தீர்ப்பு இருக்கும் தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் வெளிப்பட கர்த்தர் ஆயத்தம் வருகிறார். அல்லேலூயா, ஆண்டவர் ஆயத்தம் வருகிறார். அப்படியே நல்ல தோற்றம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஓ கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பள்ளத்தாக்களை நான் அழிந்து போவதற்காக அல்ல ஆண்டவரே, இந்த பள்ளத்தாக்களை நான் மணிமுடி சூட்டப்பட தேவனை ஆசீர்வதிப்பீராக, தேவனை ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய ஆசீர்வாதமான கரம் இறங்கி வரட்டும். இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த சபையை ஆசீர்வதிங்க, இந்த சபையை என் ஆசீர்வதிங்க, இந்த பள்ளத்தாக்களை என்ன ஆசீர்வதிங்க, இந்த பள்ளத்தாக்களை என்ன ஆசீர்வதிங்க, இந்த பள்ளத்தாக்களை எனக்கு ஒரு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டவரே என்னை கனப்படுத்துங்க, என்னை கனப்படுத்துங்க, என்னை கனப்படுத்துங்க. என் சமூகம் கண்டுபிட என் மேல ஒரு மகிமை இறங்கி வரட்டும், ஒரு மகிமை இறங்கி வரட்டும், இன்றைக்கு இறங்கி வரட்டும், அபிஷேகம் இறங்கி வரட்டும், வல்லமை இறங்கி வரட்டும், ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். நல்லா கையை தட்டி அவர் சொன்னாங்க, என்ன ஆசீர்வதிங்க, நான் ஆசீர்வாதம் இருக்கேன், என் ஆசீர்வதி. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நான் நினைத்திருக்கிறேன். ஒரு நினைத்திருக்கப்படுகிற நல்ல ஒரு உனக்கென்று தேவன் நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உன் கையில் இப்படி ஆசீர்வதிக்கக்கூடிய விரும்புகிறார். நீ வடித்த கண்கள் எல்லாம் கர்த்தர் கண்டிருக்கிறார். உன்னுடைய வேதனைகள் எல்லாம் சமூகத்தில் வந்திருக்கிற நிகழ்ப்பிள்ளையை நீ அழுகை பள்ளத்தாக்கை உண்டு கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், உன் அழுகை பள்ளத்தாக்கை கடந்து உன்னுடைய குளங்களை தேவன் உன்னுடைய மலைகளால் நிரப்ப வல்லமையை ஆண்டவர் என் குளங்களை நிரப்புவார். நிரப்பி வழிகிறது சொல்லுகிறோம், நிரப்பி வழிகிறது, நிரப்பி வழிகிறது, எங்கே நிரப்பி வழிகிறது அவன் சொல்ல அளவுக்கும் தேவனுடைய நன்மையும் கிருபையும் வாழ்க்கை வரும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆசீர்வதிங்க. வருகிற நாட்கள், வருகிற வருஷங்கள், வருகிற ஆமென் ஓ காலங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமான காலங்களாக இருக்கணும். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். சபையோட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிரதிபலன காண கர்த்தர் உதவி செய்ய, குறைவுகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவருடைய நிறைவுகளை ஆமென் அனுபவிக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய வந்த எல்லாரையும் எல்லா குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.